ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி மம்மி சமையல். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன். அதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் வேக வச்சு எடுத்துப்போம். உங்களுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் நிறைய சிக்கன் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிக்கன் சேர்த்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா வெந்துருச்சு, நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. இது நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த சிக்கன் ஸ்டாக்கை வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம இதிலே நம்ம அரிசி வேக வச்சு எடுத்து வச்சுப்போம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை பிச்சு வச்சுப்போம். இது நம்ம ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணலாம், வேக வைக்காமல் ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சிக்கனை பிச்சு வச்சாச்சு. இது ஒரு சைடில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரைஸ் குக் பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் ஸ்டாக், அதையும் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா சேர்க்க வேணாம். இப்போ பாருங்கள், ரோலிங் பாயிலில் வந்துடுச்சு. இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி அரிசி சேர்த்துப்போம். 2 கப் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரைஸ் குக் ஆகட்டும். க்ளோஸ் பண்ணி வேக விடுங்க. இப்போ பாருங்கள், ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இனி நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரில் இதை ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுப்போம். ஃபேன் கடியில் வச்சு நல்லா ரைஸ் ஃபுல்லாக உதிரி உதிரியாக ஆகிறதுக்கு நல்லா ஆற விடுங்க. இன்றைக்கி நான் ஃப்ரைட் ரைஸ் செய்ய 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டையும் உடைச்சி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முட்டையை பொரிச்சுப்போம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற அந்த 4 முட்டையும் சேர்த்துப்போம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முட்டை ரெடி ஆகிடுச்சு. நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போது ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சது சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு இப்போ நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துப்போம். நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கி பொன்னிறம் ஆகணும்லாம் இல்லை, டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனாலே போதும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்துடலாம். உங்களுக்கு என்னென்ன காய்கறி தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1 கப் பீன்ஸ் எடுத்திருக்கேன். 1 கப் கேரட் எடுத்திருக்கேன். 1 கப் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன்.
இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த காய்கறி தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த காய்கறி இஷ்டமோ அந்த காய்கறிலாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம காய்கறியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துப்போம். வினிகரும் சேர்க்கலாம், ஆனால் இன்றைக்கி நான் வினிகர் சேர்க்கலை. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கின பிறகு நம்ம பிச்சு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதையும் நம்ம சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சிக்கனுமே அந்த சோயா சாஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த சோயா சாஸ் பத்தலைன்னா நம்ம சாதம் போட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிப்போம். இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸில் நம்ம பச்சை மிளகாய் நம்ம சேர்க்கவே கிடையாது. ஸோ காரத்துக்கு நம்ம பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு காரம் எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற முட்டையும் சேர்த்துருவோம். இப்போது நம்ம சேர்க்க வேண்டிய எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தை இப்போ நம்ம சேர்த்துப்போம். எல்லா சாதத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இப்போ சேர்க்குறது இருந்தால் சேர்க்கலாம், இல்லைன்னா வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.